வெல்கம் டு ரமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஃபன் ஐட்டம்க்கு யூஸ் பண்ணுற தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லோரும் செய்கிறது தான் ரெகுலராக, ஆனால் ஃப்ரெஷர்ஸுக்கு யூஸ் ஆகும். அதனால் எல்லா வீட்டில் அவங்கவுங்க ஸ்டைலில் செய்வாங்க. இந்த ஒரு ட்ரிப்புக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் மேலே எல்லாம் அரை மூடி எடுத்துருக்கிறேன். மேலே அந்த கருப்பாக இருக்கிற பாட்டு எல்லாமே தோல் சீவுறது வச்சுட்டு சீவி எடுத்துக்கலாம். அந்த ஒயிட் பார்ட் மட்டும் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக பண்ணிவிட்டு தேங்காய் துண்டு ஒரு அரை மூடி எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், அவ்வளோதான். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரொம்ப சின்ன துண்டாக போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் புளி, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் தண்ணி ஊற்றாமல் இதுக்கு கொஞ்சம் கலருக்காக மில்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கலாம். அப்புறம் இது தாளிக்கணும், அவ்வளோதான். இது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. தண்ணிக்கு பதிலாக பால் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் இது டிஃப்ரென்ஸு. ஆனால் சில பேர் பூண்டு போடுவாங்க. ஏதோ ஒன்று தான் போடணும், ஒன்றா இஞ்சி போடணும், இல்லாட்டி பூண்டு, ரெண்டும் ஒட்டுக்காக சேர்த்துனா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அவ்வளோதான். ஃப்ரை ஆனது கடுகு வெடித்தது இதில் சட்னியில் எடுத்து போடுங்க, அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.